தமிழக முதலமைச்சர் சொல்கிறார், தமிழ்நாட்டுடைய பங்களிப்புக்கு ஏதேனும் குறை வருமானால் நாங்கள் விடமாட்டோம். அது ரொம்ப சரி. அது தமிழக முதலமைச்சர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறார். அதில் சொல்லல. நீங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு ஒரு குறை வந்துச்சுன்னா அது சண்டைக்கு போகிறாங்க. ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, தெலுங்கானாவுக்கு, புதுச்சேரிக்கு, இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்ட் குறைஞ்சிரும் அப்படின்னா பிஜேபி அந்த மாநிலங்கள் விடுவாங்களா? இவங்க யாரும் கொந்தளிக்க வேண்டியதில்லை. பிஜேபி அந்த மாநிலம் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? காவிரி பிரச்சனையிலேயே தேசிய கட்சியில் எவ்வளோ பெரிய சங்கடத்தை எதிர்கொண்டாங்கன்னு பார்த்தோம். அங்கே ஒன்று சொல்லிட்டு இங்கே ஒன்று ஒரே ஒன்று சொல்லல. அப்போ இங்கே ஒரு பிரதித்துவம் குறையுதுன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க? பிரதித்துவம் குறையிறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது? பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் விடவே மாட்டோம், குறைய மாட்டோம், ரெப்ரசன்ட் கரெக்டாக வரும். அவங்க 1971 சென்சஸ் சொல்லியிருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த பர்சன்டேஜ்லாம் மெயின்டைன் ஆகும்னு சொல்லிட்டு 2011 உள்ள தான் வச்சிருப்போம். நம்ம லேட்டஸ்ட் கதை வச்சிருக்கோன்னு நம்பர்ஸ் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு, ரேஷியோ மாறாதுன்னு சொல்லிட்டு, நாங்கள் அப்படியே 33% கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 33% நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு, ஒட்டு மொத்தமாக ஓவரால் 850 சீட். இவ்வளோ தகவல் பொதுவெளியில் இருக்குது. பொதுவெளியில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தகவலாவது இதுக்கு நெகட்டிவாக இல்லை. அப்புறம் எந்த அடிப்படையில் யார் சொன்னால் என்ன கிடைச்சது, என்ன அடிப்படைங்கிறது எனக்கு புரியவே இல்லை.